வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். இந்த நவராத்திரிக்கு நீங்கள் வீட்டில் நிறைய ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. மறக்காமல் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகக்கூடிய ரெசிபி. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப டேஸ்டியான ரெசிபியும் கூட. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எனர்ஜி லட்டு. இந்த எனர்ஜி லட்டில் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வச்சு செய்ய போகிறோம். பொதுவாக கிட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் சாப்பிடல அப்படின்னா நீங்கள் இந்த எனர்ஜி லட்டு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். எனர்ஜி லட்டு செய்கிறதுக்காக ஒரு பேனில் சிறிதாக நறுக்கிய முந்திரி, பாதாம், பிஸ்தா, கூடவே இதை நான் காய்ந்த திராட்சை சேர்த்துக்கிறேன். அதன் பிறகு இதை நான் பூசணி விதையும் வெள்ளரி விதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அதுக்காக நம்ம இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிப்போம். எந்த அளவுக்கு நம்ம சேர்த்துருக்க இந்த நட்ஸை ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இதை நம்ம சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அண்டு முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இதோடைய கலர் மாறிடும். அது மட்டும் இல்லாமல் இது ஒழுங்காக ரோஸ்ட்டும் ஆகாது. இப்போ இது ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம சைடில் வச்சுக்கலாம். இங்கே ஒரு பவுலில் நான் டேட்ஸோடைய விதையை எடுத்துகிட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த நட்ஸை சூடு ஆறுனதன் பிறகு இந்த டேட்ஸில் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து நல்ல ஒரு வாசம் கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சம் சர்க்கரையோடு சேர்த்து அரைத்த ஏலக்காய் இதில் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த லட்டுக்கான பைண்டிங் ஏஜென்ட் இந்த டேட்ஸ் தான். ஸோ அதனால் டேட்ஸ் தான் இந்த மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டை விடையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த டேட்ஸோட இனிப்பு இந்த லட்டுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் டேட்ஸ் கம்மி பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஹனி சேர்த்துக்கலாம். இதை ஒரு இன்க்ரீடியண்ட்டோட இன்னொரு இன்க்ரீடியன்ட் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு நல்லா இதை நான் கையை வச்சு மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை நான் இப்போ சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சிக்க போகிறேன். இது பால்ஸ் பிடிக்கும் போது நீங்கள் ரொம்ப ஒரு லட்டு சைஸுக்கும் இல்லாமல் அதே மாதிரி ரொம்ப ஒரு குலாப் ஜாமுன் சைஸுக்கும் இல்லாமல் மீடியமாக இது நீங்கள் பிடிச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா கூட நீங்கள் சின்னதாகவோ அல்லது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா பெருசாகவும் பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்க நட்ஸையும் அழகாக நான் உருண்டை பிடிச்சிக்கிறேன். நான் இந்த லட்டில் பாதாம், பிஸ்தா, வெள்ளரி விதை, பூசணி விதை இது மட்டும் தான் சேர்த்து செஞ்சுருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு வேறு எதாவது நட்ஸ் பிடிக்கும் அப்படின்னா அதையும் சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க. இதுவே கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். எல்லா நட்ஸையுமே நான் அழகாக உருண்டை பிடிச்சிட்டேன். அவ்வளோதான், ஒரு சூப்பரான எனர்ஜி லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை அழகாக நான் ஒரு பவுலில் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒரு ஹெல்த்தியான எனர்ஜி லட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு இந்த ரெசிபி ஈஸின்னு. இன்றைக்கி இதில் நான் சேர்த்து செஞ்ச நட்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச எந்த நட்ஸாக இருந்தாலும் நீங்கள் இதில் சேர்த்து செய்யலாம். இது நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபி உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.